Hi friends, welcome back to A to Z Review Tamil channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட்டில் நோ ரிட்டர்ன்ஸ் அலோடு ப்ராடக்ட் வந்து டேமேஜாக வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் லிவியான் ஹேர் சீரம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு டெலிவரி ஆகும்போதே இந்த பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வந்து ஆயிலாக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லிவியானோட அந்த பாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தொட முடியாத அளவுக்கு ஒரே பிசுன்னு ஆயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா லிவியானோட பாட்டில் வந்து ஒரு ட்ராப்ஸ் கூட சீரம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து எனக்கு இருந்துச்சு. இந்த ஹேர் சீரம் வந்து நோ ரிட்டர்ன்ஸ் அலோடு ப்ராடக்ட் இது. இந்த மாதிரி நோ ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி உள்ள ப்ராடக்டை வந்து வாங்காதீங்க. ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்படாமல் வாங்கலாம். ஏதாவது டேமேஜ் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயம். இந்த ப்ராடக்டை நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணினேன் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் மெனுஸ் போனீங்க அப்படின்னா அதிலே வந்து உங்களுக்கு ஹெல்ப் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஐ வாண்ட் டு மேனேஜ் மை ஆர்டர், ரிட்டர்ன் பண்ணணுமா ரீஃபண்டாக அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி 2 ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாது அப்படின்னா அதுக்கு வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து மெனுஸில் மை ஆர்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் எந்த இது வந்து டேமேஜ் ப்ராப்ளமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லிவியன் ஹேர் சீரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க நோ ரிட்டர்ன்ஸ் அலோடு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து இருக்காது. ஒன்லி நீட் ஹெல்ப் அப்படின்றது தான் இருக்கும். அந்த நீட் ஹெல்ப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணணும். இந்த சேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 11 மினிட்ஸில் கால் பண்ணலாமா, இல்லை டைமிங் கொடுத்துருப்பாங்க எப்போ வந்து கால் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து நெக்ஸ்ட்டு 11 மினிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் வந்துடும். கால் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமா இல்லை வந்து ரீஃபண்ட் வேணுமா அப்படின்றத வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து வேறு ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் வந்து போட்டுட்டேன். கொரியர் ஏஜெண்ட் வந்து நம்ம ப்ராடக்டை வந்து ரிட்டன் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு 2 நாளில் வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். எனக்கு வந்து அவங்க வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்துருச்சு. அமேசானில் வந்து ரிட்டன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.